இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு முக்கியமான ஒரு முதல் வாசகத்தையும் ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி வாசகத்தையும் நாம் செவி கொடுத்து கேட்டோம் இல்லையா? நான் விபூதி திருநாள் என்று நான் சொன்னது 3 விஷயங்கள். திரு அவை நம்மை 3 செயல்களை செய்ய இந்த தவக்காலத்திலே அழைப்பு தருகிறது. ஒன்று ஜெபம், இன்னொன்று தவம், தானம். தவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? தவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நோன்பு. என்னது? நோன்பு இருத்தல். எத்தனை பேர் எனக்கு ஃபாஸ்டிங் இருந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நோன்பு இருந்தீங்களா? காலையில் சாப்பிடாமல் இருந்தீங்களா? மதியானம் சாப்பிடாதவங்க எத்தனை பேர்? காலையில் மதியானம் சாப்பிடாங்க எத்தனை பேர்? வெரி குட். நோன்பு என்பது என்ன? நோன்பென்றால் உணவை தவிர்த்தலா? நோன்பென்றால் உணவை ஒரு நேரம் உணவு நான் சாப்பிடல, அதுதான் நோன்பா? நோன்பென்றால் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறது. வாட் இஸ் ஃபாஸ்டிங்? நோன்பு என்றால் என்ன? உணவை மட்டும் தவிர்ப்பது கிடையாது நோன்பு. அங்கு அநீதி இருக்கிறதோ அங்கு நீதியை நிலைநாட்டுவது நோன்பு. எங்கு இரக்கம் இல்லையோ அங்கு இரக்கத்தை பொழிவது நோன்பு. எங்கு பாசம் இல்லையோ அங்கு பாசத்தையும் அன்பையும் பொழிவது நோன்பு. உணவை மட்டும் தவிர்ப்பது அல்ல. நோன்பு இருப்பது நம்மை ஒழுக்கத்திலும் நம்மை செம்மையான பாதையிலும் வழிநடத்துகிறது. ஆனால் அது மட்டும் செய்வது நோன்பு அல்ல. நோன்பு என்பது எங்கு அநீதி இருக்கிறதோ அங்கு நீதியை நிலைநாட்டுவது. நோன்பு என்பது எங்கு பாசம் இல்லையோ அங்கு பாசத்தை பொழிவது. நோன்பு என்பது அங்கு இரக்கம் இல்லையோ அங்கு இரக்கத்தை பொழிவது. இதுதான் உண்மையான நோன்பு. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் சொல்கிறது பணத்தால் எல்லாம் கூடும், பணத்தால் எல்லாம் வாங்கிவிடலாம் என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பகிர்தலால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பகிர்தலால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். இந்த உலகம் சொல்கிறது பதவியால் எல்லாம் கூடும், பதவியால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாசத்தால் எல்லாம் கூடும், பாசத்தால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். இந்த உலகம் சொல்கிறது அதிகாரத்தால் அதிகார பலத்தால் எல்லாம் செய்து விடலாம் என்று சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அரவணைப்பால் எல்லாம் கூடும், அரவணைப்பால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். இந்த உலகம் சொல்கிறது போரால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், அனைத்தையும் தன்வசம் படுத்திக் கொள்ளலாம் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அமைதியால் எல்லாம் கூடும், அமைதியால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். இந்த உலகம் சொல்கிறது அழகால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், அழகால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அடக்கத்தால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்வின் தத்துவம். பணம், அதுக்கு ஆப்போசிட் என்ன? பகிர்வு. பதவி, அதற்கு ஆப்போசிட் என்ன? பாசம். அதிகாரம், அதற்கு ஆப்போசிட் அரவணைப்பு. போர், அதற்கு எதிர்மறை அமைதி. அழகு, அதற்கு எதிர்மறை அடக்கம். இதுதான் இதோ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். உங்களுக்கெல்லாம் இந்த சிலுவையை பார்த்தா என்ன தோணும்? இந்த சிலுவையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அது எண்ணத்தின் அடையாளம், மீட்பின் அடையாளம். அடுத்தது, சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் பயமா இருக்குமா? சிலுவையை பார்க்கும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க? இது ஒரு சின்னம், இது ஒரு சின்னம். சிலுவைனா அது யாரோட சின்னம்?
கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுடைய சின்னம், ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். இந்த சிலுவை ஒரு அடையாளம் மட்டுமல்ல, மாறாக அது வெற்றியின் சின்னம், அது வெற்றியின் சின்னம். இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாத வாழ்க்கை இருக்கா? இங்கே யாராவது உட்காந்துருக்கீங்க, எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் துன்பமே இல்லை ஃபாதர் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஒருத்தரும் கை தூக்க முடியாது. எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? துன்பம். ஆனால் துன்பத்துக்கு அப்புறம் இன்னொன்று நிரந்தரம். என்னது? இன்பம். என்னது? இன்பம். அதான் ஒரு பாட்டு இருக்கு, துன்பம் பாதி இன்பம் பாதி. இதுதான் வாழ்வின் தத்துவம். ஆனால் இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது நமக்கு 3 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். 1 துன்பம், 2 மீட்பு, 3 மகிமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது துன்பம் எதற்கு வழிவகுக்கிறது? மீட்புக்கு வழிவகுக்கிறது. மீட்பு நமக்கு எதை தருகிறது? மகிமையை தருகிறது. இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் துன்பப்படுகிறார். யாருக்காக துன்பப்படுகிறார்? நமக்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நம்மை மீட்பதற்காக அவர் துன்பப்படுகிறார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த சிலுவை மரணத்திற்கு அப்புறம் என்ன கிடைக்கிறது? நமக்கு மீட்பு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? மீட்பு கிடைக்கிறது. அந்த மீட்புக்கு அப்புறம் இயேசு மகிமையோடு எங்க போகிறார்? இயேசு மகிமையோடு எங்க போகிறார்? விண்ணகத்துக்கு செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். துன்பம் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா, கலங்க வேண்டாம். எங்கு துன்பம் இருக்கிறதோ அங்கு மீட்பு வரும். எங்கு மீட்பு இருக்கிறதோ அங்கு என்ன வரும்? மகிமை வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் இதுதான் நோன்பு, இதுதான் நோன்பு. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க? எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க? எல்லாருமே கை தூக்கி ஆகணும். யாராவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? நான் கூட தான் யூஸ் பண்றேன். எத்தனை பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க? நிறைய பேர் இருப்பாங்க. நோன்பு என்பது என்ன? இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு இதையெல்லாம் தவிர்த்து விட்டு, கொஞ்ச நேரத்தில் தவிர்த்து விட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உறவாடுவது, உரையாடுவது, அவர்களோடு நெருங்கி பழகுவது, இதுதான் இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம நோன்பு. சாப்பாட்டுக்கு மட்டும் நோன்பு இல்லை, எல்லா சமூக சோஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் நோன்பு. இந்த மாதம், இந்த தவக்காலம் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வது. இந்த தவக்காலம் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வது. நம்முடைய உறவை மட்டும் புதுப்பித்துக் கொள்வதல்ல, இறை உறவையும் புதுப்பித்துக் கொள்வது. இதை தான் நான் புதன்கிழமை சொன்னேன் இல்லையா? தவக்காலம் எதை நமக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது? இந்த 3 விஷயங்கள். ஜெபம், இறை உறவை புதுப்பித்துக் கொள்ள. இந்த நோன்பு தன்னைத்தாமே புதுப்பித்துக் கொள்ள. பகிர்தல், பிறருடைய அன்பை, பிறர் இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்வது. இதுதான் உண்மையான நோன்பு. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எதுக்கு பஞ்சம்? இந்த உலகத்தில் எதுக்கு பஞ்சம்? சொல்லாதீங்க எங்கள் வீட்டில் எண்ணெய்க்கு பஞ்சம் ஃபாதர், எங்கள் வீட்டில் உப்புக்கு வெங்காயத்துக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் எதுக்கு பஞ்சம்? மனிதன் எதை தேடி அலைகிறான்? அன்பை தேடி அலைகிறான். அன்பை தேடி அலைகிறான். அன்பு எங்கேயுமே விற்கப்படாது. அன்பு எங்கேயுமே விற்கப்படாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த அன்பு நமக்கு கிடைக்காது. நிறைவான அன்பு கிடைப்பது ஒருவரிடம் மாத்திரமே. நிறைவான அன்பும் நிறைவான பாசமும் கிடைப்பது ஏதோ நமக்கு மேலே இருக்கிற இந்த ஆண்டவரிடம் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் இவரை போல மாற வேண்டும் என்றால், நாமும் இந்த ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவை போல நிறைவான அன்புள்ளவராக, நிறைவான இரக்கம் உள்ளவராக, நிறைவான பாசம் கொண்டவராக, நிறைவான பரிவு கொண்டவராக வாழ வேண்டும் என்றால், நம்முடைய தீய செயல்களுக்கு நாம் நோன்பை இடுவதுதான் உண்மையான ஒரு தவக்காலம். பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். யாராவது யோசித்தது உண்டா? 2000 ஆண்டுகள் கழித்தும் ஒரு மனிதன் நம்முடைய சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு மனிதனை 2000 ஆண்டுகள் கழித்தும் இத்தனை பேர் அந்த மனிதனை பின்பற்றுகிறார்கள் என்றால், அந்த மனிதன் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை பாருங்க இல்லையா? அந்த ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை பாருங்க. 2000 ஆண்டுகள் எத்தனையோ மன்னர்கள் இந்த உலகத்தை ஆண்டார்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்தையே தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் ராஜ்யத்தில் பூஜ்யத்தை கண்டவர்கள். அவர்கள் எல்லாம் ராஜ்யத்தில் பூஜ்யத்தை கண்டவர்கள். இதோ இந்த சிலுவையில் இருக்கிற ஆண்டவர் மொத்தமே பூஜ்யத்தில் ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர், பூஜ்யத்தில் ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் தவம். நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் இந்த தவக்காலம். நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், நம்ம நினைக்கிறோம், அப்பா நான் இந்த மாதம் ஃபுல்லும் நல்லவனாக இருப்பேன் நினைக்கிறோம். நான் சாத்தான் விடுவானா? சாத்தான் விடுவானா? இஸ் வெரி வெரி கிரிமினல் ஃபெல்லோ, இஸ் வெரி வெரி கிரிமினல் ஃபெல்லோ. ஹி நோஸ் ஹவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட். அவனுக்கு தெரியும் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்முடைய சிந்தனையும் எப்படி சிதைப்பது என்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தருகிறார். என் வார்த்தை உன்னை வலுப்படுத்தும், என் வார்த்தை உன்னை வலுப்படுத்தும். முன்னெல்லாம் நீங்களாம் பெரியவங்களா இருக்கீங்க, அப்பெல்லாம் நமக்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவ்வளோ இல்லை. அப்போ இன்ஸ்டாகிராம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அப்போ ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது, இப்போ வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அதை எங்கு பயன்படுத்துவது என்பது ஒரு முறை இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. கிறிஸ்தவன் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல, கிறிஸ்தவன் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் படைக்கப்பட்டது துன்பத்தை எதிர்கொள்ள, துன்பத்துக்கு அப்புறம் மீட்பை எதிர்கொள்ள, அந்த மீட்புக்கு அப்புறம் மகிமையை எதிர்கொள்ள. நம்முடைய வாழ்க்கையும் இந்த 3 நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்மள எங்கேயே நின்றோம், எந்த நிலையிலே நின்று போயிடுறோம்? முதல் நிலை என்ன? துன்பம். துன்பம் வந்தாலே நம்ம என்ன ஆயிரும்? துவண்டு போயிடுறோம் இல்லையா? துவண்டு போயிடுறோம். என் வாழ்க்கையே முடிந்தது, என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று. அதான் ஒரு கவிஞன் சொல்கிறான், தன் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று ஒரு கம்பளி பூச்சி நினைக்கும் தருணம் அங்கு ஒரு பட்டாம்பூச்சியின் ஆரம்பம். வாழ்வே முடிந்தது என்று ஒரு கம்பளி பூச்சி நினைக்கும் தருணம் தான் அங்கு ஒரு பட்டாம்பூச்சியின் ஆரம்பம். அதே போலத்தான் கிறிஸ்தவனுக்கு எங்கு துன்பம், எது என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற பொழுது அங்கு இறைவனுடைய கரம் நம்மை அப்படியே தூக்கி வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவனுடைய கரம் நாம் அப்படியே தூக்கி வழி நடத்தும். தான் பவுலடியில் ஆண்டவர் சொல்கிறார், என் வலு உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வலு, என் பலன் உன்னை வழி நடத்தும். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, நோன்பு என்பது நீதியை நிலைநாட்டுவது, நோன்பு என்பது இரக்கத்தை நிலைநாட்டுவது, நோன்பு என்பது அன்பை நிலைநாட்டுவது, நோன்பு என்பது நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வது. இதுதான் உண்மையான நோன்பு, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இந்த தவக்காலமும் நமக்கு இந்த அழைப்பை தான் தருகிறது. கொஞ்ச நேரம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை, அந்த பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து விட்டு இறைவனோடு உறவாடுவதுதான் இந்த தவக்காலம். இறைவனோடு பேசுவது, இறைவனுக்கு இருக்கின்ற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்மை கன்றாட காணக்கூடிய மக்களுக்கு அந்த இறைவன் தருகின்ற அந்த இரக்கத்தையும் அந்த அன்பையும் பொழிவதுதான் இந்த தவக்காலம். ஆகவே இந்த நாளிலே இறைவா, என் உள்ளத்தை மாற்றும், எனக்கு மனமாற்றத்தை தாரும், நானும் அந்த துன்பத்திலிருந்து மீட்பு அடைய, அந்த மீட்பிலிருந்து உம்மை போல அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அந்த கம்பளி பூச்சி நினைக்கிறது என் வாழ்வே முடிந்து விட்டதென்று, ஆனால் அங்கு பட்டாம்பூச்சியின் ஆரம்பம். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். துன்பம் நம்மை மீட்புக்கு அழைத்து செல்கிறது, அந்த மீட்பு நம்மை மகிமைக்கு அழைத்து செல்கிறது. இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலிகளை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.